தெய்வத்துக்கு பூஜை பண்றதுக்கான வழிமுறைகளை நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கறது. அதுல பார்த்தோம்னா, நாக்ஷதைர் அர்ச்சயேத் விஷ்ணும். மகாவிஷ்ணுவை பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அர்ச்சனை பண்றது பொதுவா நாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு அஷ்டோத்தரம் அல்லது சஹஸ்ரநாமம், திரிஷதி இப்படி எல்லாம் அர்ச்சனை பண்றச்ச பூக்கள் தீர்ந்து போயிடுத்து அப்படின்னா உடனே அக்ஷதைய வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுவோம் சுவாமிக்கு, இல்லையா? நாக்ஷதைர் அர்ச்சயேத் விஷ்ணும். விஷ்ணுவை நீ அர்ச்சனை பண்றச்ச, விஷ்ணுவுக்கு அர்ச்சனை நாமாக்கள் சொல்லி அர்ச்சனை பண்றச்ச அக்ஷதைகளால அர்ச்சனை பண்ணாத அப்படிங்கிறது. உபச்சாரத்துல வரக்கூடிய அக்ஷதைய நீ போடலாம். ஆனா நீ சஹஸ்ரநாமாவை அக்ஷதைய வச்சுண்டு விஷ்ணுவுக்கு பண்ணாத அப்படின்னு சொல்றது. சஹஸ்ரநாமாக்களையோ அஷ்டோத்தரத்தையோ அக்ஷதைய வச்சுண்டு பண்ணாத மகாவிஷ்ணுவுக்கு அப்படின்னு சொல்றது. ந துளசியா கணாதிபம். பிள்ளையார துளசியிலால அர்ச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றது. ந தூர்வயா அர்ச்சையே துர்காம். துர்கா பரமேஸ்வரிய தூர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அருகம்பிள்ளை வச்சுன்னு அர்ச்சனை பண்ணக்கூடாது, அர்ச்சிக்க கூடாது. ந கேதக்கியா சதாசிவம். தாழம்பூவால பரமேஸ்வரனை பூஜை பண்ணக்கூடாது, அர்ச்சனை பண்ணக்கூடாது. ந பில்வைர் அர்ச்சையே பானும். சூரியனை பில்வதலங்கள்னால அர்ச்சனை பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் பல நியமங்களை நமது சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது.